நம்ம இன்றைக்கி வந்து பென் ஸ்டாண்ட் வேஸ்ட் திங்ஸை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து என்ன அப்படின்னா வேஸ்ட் பாக்ஸஸ், தென் அதை ரேப் பண்ணுறதுக்காண்டி மந்த்லி கேலண்டர் ஒன் சைட் ஒயிட்டாக இருக்கிறத எடுத்துருக்கேன். தென் ஸ்டாப்லர், கம், சிசர், செலோ டேப். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் முதல்ல இப்போ இந்த பாக்ஸை எடுத்துக்கிறோம். இந்த பாக்ஸை ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ண போகிறோம். பாக்ஸை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழே மேலே மட்டும் கலக்கி விட்டுட்டு இதேமாதிரி ஃப்ளாட்டாக எடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும். சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அந்த லைனில் ஆஃபாக வெட்டி கட் பண்ணிடுங்க. ஆஃபாக கட் பண்ணதும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை அகெயின் ஓப்பன் பண்ணி இதை கொஞ்சம் இப்படி இருந்ததை ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு இதை க்ளோஸ் பண்ணி லைட்டாக செலோ டேப் போட்டுருங்க. இதேமாதிரி அந்த ரெண்டு சைடையும் தனித்தனியாக க்ளோஸ் பண்ணுறோம். இதே மாதிரி உள்ளே விட்டுட்டு இப்படி ரெண்டு சைடையும் தனித்தனியாக பாக்ஸாக செலோ டேப் போட்டு இப்படி வச்சுக்குவோம். சரியா? இதுக்கு அடுத்தது இந்த பாக்ஸ் எடுக்கிறீங்க. இந்த பாக்ஸில் இப்போ என்னென்னா இந்த பாக்ஸ் தான் கீழே பேஸாக வைக்க போகிற பென் ஸ்டாண்டோட கீழே உள்ள பாக்ஸு. அதனால் இதே ஹைட்டுக்கு இந்த பென் ஸ்டாண்ட் பாக்ஸை கட் பண்ணணும். இந்த சாக்கோபை பாக்ஸை ஸ்கெட்சை வச்சு இதோட அளவை இதில் மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இதை போய் ரெண்டாக ஈக்குவலாக கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் டிசைன் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆல்ரெடி யூஸ்டு க்ரீட்டிங் மேரேஜ் கார்டு ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கார்டில் இதில் சும்மா ஒரு பிக்சர் வரைஞ்சிக்கணும். அந்த பிக்சரை இது வந்து வேஸ்டான ஆல்ரெடி ஃபினிஷ்டு மேரேஜ் இன்விடேஷன், அதில் இதே மாதிரி ஒரு பிக்சர் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறோம். சரியா? இந்த சைஸுக்கு இதே மாதிரி இதில் வச்சுட்டு நம்ம இந்த சைஸையும் வெட்டி விட்டுட்டு கீழே இதையும் ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து கீழே செலோ டேப் போட்டு இந்த ஒட்டியாச்சு. அதே மாதிரி இந்த பாதியையும் அப்படி செலோ டேப் போட்டு ஒட்டியாச்சு. சரியா? அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கார்ட்போர்ட் பாக்ஸையும் நம்ம இதே ஹைட்டுக்கு இந்த ஹைட்டுக்கு கட் பண்ணி இந்த பிக்சருக்கு ஏற்றாப்பில் கட் பண்ணி வச்சாச்சு. சரியா? இப்போ இதுக்கு அதே மாதிரி இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் உள்ள செலோ டேப்பு ஒட்டினதுக்கப்புறமா இதில் இந்த பிக்சரை ஒட்டிக்கணும். இது கொஞ்சம் நல்லா அமுத்தி விட்டுருங்க. இந்த பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஷீட்டை எடுத்து இந்த பாக்ஸை நல்லா பேக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸுக்கு மேலே சின்ன சின்ன ஹோம்மேட் க்ளேயை வச்சு சின்ன சின்ன பீசஸ் பண்ணி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒட்டி டிசைன் பண்ணிடுவோம். நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம நீட்டாக பேக் பண்ணி இதுக்கு மேலே அந்த சின்ன சின்ன க்ளே இமேஜஸை சின்ன சின்ன இமேஜஸ் எல்லாம் ஒட்டிட்டோம். சரியா? இது நல்லா காஞ்சதும் இப்போ இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம்னா இந்த ரெண்டு பாக்ஸ் இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டாப்லர் போட்டுட்டேன். இங்கே ஆடாத மாதிரி இதை தூக்கி இதுக்குள்ளே வச்சு உங்களுக்கு
பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்னா இதை இன்னும் பார்ட்டிஷன் பண்ணலாம். பண்ணுறதுக்கு கார்ட்போர்டும் எடுத்து இதே மாதிரி 2 கார்ட்போர்ட் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் இவ்வளோ கேப் விட்டு இதை ஃபோல்ட் பண்ணிக்கிறீங்க. பண்ணிவிட்டு இந்த இதில் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பாருங்கள், அளவு பிரெத்தை, இந்த பாக்ஸோட பிரெத்தை. ஸோ அந்த அளவுக்கு இந்த சைட் ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ இந்த இது உங்களுக்கு வச்சு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகணும். சரியா? இப்போ நம்ம இந்த ஃபோல்டு பண்ணதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த சைடோடு இந்த பாக்ஸ் எடுத்து தனியாக ஒர்க் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே உள்ளே வச்சு அப்படியே இப்படி சைடில் வைங்க. வச்சுட்டு இந்த சைடும் 2 சைடும் என்ன பண்ணுங்கள், செலோ டேப் ஸ்டாப்லர் போட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிடும். வச்சுட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம 2 பார்ட்டிஷனாக பிரிச்சிட்டோம். சிமிலர்லி இதையும் நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் சின்னதும் பெருசாக பிரித்தாங்க. இதில் நிறைய திங்ஸை செப்பரேட் பண்ணி போட்டுக்கலாம். அதை இதே மாதிரி இதையும் செப்பரேட் பண்ணி பிரித்து பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இதை நீட்டாக இந்த பாக்ஸை பிரித்தாச்சு. சின்ன சின்ன கேபினா இதை தூக்கி இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு வேண்டியதான். வச்சுட்டிங்கன்னா இதை வந்து இது கூட பின் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப இது தூசி ஆகிட்டு அப்படின்னா இதை தூக்கி ஈஸியாக உள்ள இருக்கிற தூசி தட்டிடலாம் இப்படி. சரியா? அதனால் இதை நீங்கள் பின் பண்ண வேண்டாம். பின் பண்ணாமல் இதை எப்படியா வச்சுக்கோங்க. வச்சு இதை உங்களோட திங்ஸாக போட்டுக்கலாம். சரி, நான் இந்த திங்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.